ஹலோ கைஸ், வெல்கம் டு another வீடியோ. நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், ஒரு என்னோட ஸ்டீல் நூன் செக்ஸுக்கும் உட் நூன் செக்ஸுக்கும் போட்டி விட போகிறேன்ட்டு. ஆனால் என் உட் நூன் செக்ஸ் வேறு ஒருத்தட்ட இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதோட ஒரு நல்ல டாப்பிக்கோட வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம இன்னொரு யூடியூபர் கூட கொலாப் பண்ண போகிறோம். அந்த யூடியூபர் பேர் யஷ்வந்த். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. யூடியூப் சேனல் பேர் ஃப்ரேம் பாய்ஸ் த ஆல்டர் ஈகோன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. யஷ்வந்த் வரலாம். இவர் வந்து தி ஆல்டர் ஈகோன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃப்ரேம் பாய்ஸ்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் எடுத்து முடிச்சிட்டாரு. ரொம்ப நல்லாயிருக்கும், அதை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அவங்க ஃபிலிம் பற்றி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படின்னா, இப்போ நாங்கள் எடுத்ததில் வந்து ஹீரோ செத்துருவார். ஆக்சுவலாக வந்து நாங்கள் எப்படி எடுத்தோன்னா, ஹீரோ வந்து சூப்பர் சீரம் கண்டுபிடிச்சி அவரே அதில் அவரோட உடம்புல செலுத்தி அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம். இவருக்கு நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்குது. இவரோட கசின்ஸ் அண்ணன்களோட சேர்ந்து எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கும், அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன கண்டென்ட்னா, பிகினர் லேர்ன்ஸ் நூன் செக்ஸ். வாங்க. இப்போ வந்து ஸ்டீல் நூன் செக்ஸ்ல இவர் வந்து இதுக்கு முன்னாடி உண்மையை சொல்கிறேன், இவன் பிகினர் தான். பிகினர் கூட இல்லை, இவன் பண்ணதே இல்லை இதுக்கு முன்னாடி நூன் செக்ஸ். நான் வந்து ப்ரூஸ்லி படத்துல தான் பார்த்துக்கிறேன். ஆமாம், அவ்வளோ படத்தில் தான் பார்த்துருக்கேன், இவன் பண்ணதில்லை. இன்றைக்கி வந்து ஒரு நாளில், அதாவது ஒரு நாள் கூட இல்லை, கொஞ்ச நேரம், ஒரு மினிமமாக கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்து நூன் செக்ஸ் வந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது மாதிரி நான் ஒருத்தருக்கு வச்சு சொல்லி தந்தால் உங்களுக்கும் கற்றுக்க ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மேலே போடும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்விங் பண்ணணும். நம்ம நுண் செக்ஸை நேற்றே சொல்லியிருப்பேன், பிடிக்கும் போது இந்த பாட்டில் பிடிச்சா உடஞ்சிரும்னு நேற்றே சொல்லியிருப்பேன். அதனால் நம்ம இங்கே பிடிச்சி பண்ண போகிறோம். இங்கே பிடிச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி வச்சு ஸ்விங். ஃபஸ்ட்டு பின்னாடி இப்படி கிராப் பண்ணணும், அப்புறம் இப்படி விட்டுறணும். பின்னாடி கிராப், அப்புறம் இப்படி விட்டுறணும். கிராப் விட்டுறணும். அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் ஸ்விட்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவது. ஓகேவா? ஹேண்ட் ஸ்விட்ச் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து யஷ்வந்த் பண்ணுவார். இங்கே பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு ஓகேவா? இங்கே டிப்பில் பிடிங்க, பின்னாடி முன்னாடி இருக்கோங்க. ஃப்ரேம் எல்லாருக்கும் வராது, ட்ரை பண்ண தான் வரும். இப்போ இவர் வந்து பிகினராகவே நல்லா பண்ணுறாரு. பண்ணுங்க, ஒரு 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். மாற்றி பண்ணுங்க. ஓகே. நம்ம வந்து நுண் செக்ஸ்ங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆப்ஜெக்ட். இது ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லை, ஒரு ஃபீலிங்ஸ் பாருங்க. தற்காப்பு கலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நுண் செக்ஸ் வந்து நம்ம ஒரு அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, யஷ்வந்த் சொல்ல மாதிரி தற்காப்பு கலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கூட அட்டாச் ஆனதான். இது கூட நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட இதுக்கும் அதுக்கும் நமக்கு ஒரு பாண்ட் இருந்தால் தான் இதை நம்ம வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண முடியும். அதாவது இது கம்பெனி அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இது வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு பவர் வெப்பன் தான். இப்போ இந்த வெப்பன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ இதை வேறு யாராவது வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் இதில் அடி தான் போடும். ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து இவரோட உட்டன் நுண் செக்ஸ் என்கிட்ட கொடுத்தாரு. அதை சும்மா ட்ரை பண்ண ப்ரூஸ்லி மாதிரி மண்டியில் நங்குன்னு அடிவாங்க. நல்லா பொறுமையாக பண்ணுறேன். இதை ஸ்டீல் வேறு பார்த்து பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆமாம், வீட்டில் ட்ரை பண்ணுறா இருந்தால் தனியாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணும். டிஸ்க்ளைமர் போட்டு. ஓகே, டிஸ்க்ளைமர் போட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கற்றுக்கிச்சாச்சு. நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன கற்றுக்கிட்டோம்னா வந்து இப்படி ஹோல்டு தான் கற்றுக்கிட்டோம். இப்போ ஹோல்ட் பண்ணி என்ன பண்ண வரனா, இப்போ இப்படி விடாமல் இப்படி ஹோல்ட் பண்ணி இப்படி கேட்ச், ஹோல்ட் கேட்ச் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். இது வராது ஃபர்ஸ்ட் டைம்ல, கன்ஃபார்மாக யாருக்குமே வராது. இவரோட சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹோல்ட் கேட்ச். ஓகே, அப்படியே ஸ்பீட் வராது. இங்கே பாருங்க, அது எப்படின்னா அவருக்கு வந்து பிகினராக வரல, ஏன்னா இது வந்து இதோட பாண்ட் ஆகல. நான் நேற்று சொன்ன மாதிரி இது எப்படி பார்க்கணுன்னா, இப்படி வச்சு இப்படி ஹாஃப் செஸ்ட்டோட வரணும். இவருக்கும் அது வருது. நீங்கள் பண்ணி கட்டிடுங்க யஷ்வந்த் ஒரு தடவை. இப்படி டிப்பில் பிடிங்க. டிப்பில் பிடிச்சிட்டு இப்படி வைங்க. செஸ்ட்டு ஹாஃப் செஸ்ட் பிடிச்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஸ்ட்டோட வருது. இந்த நுண் செக்ஸ் கூட இவர் ஈஸியாக பாண்ட் ஆகலாம். இப்போது இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹிப் ரொட்டேட் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் தள்ளிக்கோங்க யஷ்வந்த். அந்த ஹிப் ரொட்டேட்லாம் இல்லை. இது ஹிப் ரொட்டேட் என்னென்னா, நம்ம வந்து ஹிப்பில் வச்சு இப்படி 1 2 இது வந்து நம்ம வந்து இப்படி ஸ்விங் பண்ண. அடுத்து நம்ம இப்படி கூட பண்ணலாம். இந்த கை இப்படி சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஈஸியாக இருக்கும். இப்படி சுற்றும் போது நம்ம வந்து அப்படியே நம்ம ஹிப்லேருந்து வெளியில் எடுத்து பண்ணி இப்படி பண்ணலாம். சரி, நீங்கள் வெளில போயிடலாம்னா ஓகே, இப்படி பண்ணி இப்படி சுற்றி எடுக்கிறது. ஓகே, இப்போ நம்ம யஷ்வந்த் ட்ரை பண்ணுவார். ஹிப்பில் படம் நீங்கள் கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சாலும் உங்களுக்கு லென்த் வரும். இப்படி வச்சு இப்படி பண்ணோம். உங்களுக்கு நீங்கள் இங்கே டிப்பில் பிடிச்சாதான் உங்களுக்கு அந்த லென்த் வரணும், இல்லைன்னா இடிக்கும். ஓகேவா? நான் பண்ணோம். இப்போ இந்த லிப் டிப்பில் பிடிச்சி இப்படி பிடிச்சி இப்படி அவ்வளோதான். இப்படி கீழே ஒரு சுற்றி மேலே ஒரு சுற்றி. ஐயவா? அப்படியே ஃபுல்லாக இப்படி கொஞ்சம் பெரிய ரவுண்ட் அடிச்சு இப்படி பண்ணுங்க யஷ்வந்த். அப்படியே ஃபுல் சுத்த. ஃபுல்லாக இங்கே இருங்க. இது வந்து இப்படி சுற்றிட்டு இது வந்து ஃபுல்லாக சுற்றலாம்.
இதை வந்து இப்படி சுத்திட்டு இப்படி மேல ஃபுல்லா சுத்தலாம். ஓகேவா? grip விட்டுறாதீங்க யஷ்வந்த். இப்படி இப்படி சுத்திட்டு ஃபுல்லா சுத்தி இப்படி வரணும். இப்படி சுத்திட்டு ஃபுல்லா சுத்திட்டு இப்படி ஹிப் ரொட்டேட் அப்படியே அதோட சிங்க் பண்ணணும். ஓகே ஓகே புடிச்சிட்டேன். அவ்வளோதான். மற்ற சொல்லிட்டாங்க இவங்க தான். நீங்கள் இவர் பிகினர் தான், நான் போய் சொல்ல. இவர் ஆனால் வேகமாக கற்றுக்குறாரு. இது ஒரு 2 ஸ்டெப் தான். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யஷ்வந்த் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கிட்டோம்? ஹோல்ட். இங்கே இது ஃபஸ்ட்டு இது கற்றுக்கிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்படி ஹோல்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். அடுத்து ஹிப் ரொட்டேட், அப்புறம் இப்படி சுற்றி இப்படி போடுறது. ஓகேவா? இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்குன்னு காட்டுறேன். யஷ்வந்த் கொஞ்சம் தள்ளி கூட நான் பண்ணுறேன். இது ஒரு சீன் இங்கே இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 அவ்வளோதான் யஷ்வந்த். ட்ரை பண்ணலாம். இது ஒன்று கற்றுக்கிட்டாலே இந்த ஷோ பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் பண்ணுங்க யஷ்வந்த். 1 2 ஹிப்பில் 3 4 சுற்றுங்க 5 6 7 8 இப்போ ஸ்லோ. இது அவர் எப்போ திரும்பி திரும்பி பண்ண அவருக்கு ஸ்பீடாக வரும். ஓகே யஷ்வந்த், தேங்க்யூ ஃபார் கொலாப் வித் அஸ். தேங்க்யூ ஃபார் கொலாப் வித் அஸ். நெக்ஸ்ட் வீடியோ இது பார்ப்பீங்களான்னு டவுட் தான். ஆனால் இவர் இனிமேட்டு ஆஃப் அன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நம்ம வீடியோவில் மெம்பர். மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரேம் பாய்ஸ் ஆல்ட்ரிகோன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேட்டு எடுப்பேன். கடைசியாக சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுது யஷ்வந்த் சுஹேல். பாய்.